தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. காங்கிரஸ் விவசாய அணி செயலாளர் போலி ஆவணம் தயாரித்து 12 லட்சத்திற்கு வீட்டுமனை பிரிவு விற்பனை செய்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. வீட்டுமனை வாங்கி 60 லட்சம் செலவில் வீடு கட்டி கொண்டிருந்த நிலையில் அரசாங்கத்திற்கு சொந்தமான இடம் என்பதால் இடித்து தரைமட்டமாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. திருவண்ணாமலை அக்டோபர் 9. திருவண்ணாமலை நகரின் கிரிவல பாதையில் உள்ள ஜே நகர் பகுதியில் வசிக்கும் வெங்கடேசன் மற்றும் வினோத்குமார் ஆகிய 2 நபர்கள் வீட்டுமனையை காங்கிரஸ் விவசாய அணி செயலாளர் சீனிவாசன் இடம் இருந்து 12 லட்சத்துக்கு இடம் வாங்கி தற்போது 60 லட்சம் செலவு செய்து வீடு கட்டியுள்ளார். இந்த வீட்டை வருவாய்த்துறையினர் அரசுக்கு சொந்தமான இடம் என்று கடந்த மாதம் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கி உள்ளனர். வினோத்குமார் மற்றும் வெங்கடேசன் ஆகிய இருவரும் சீனிவாசன் என்பவரிடம் 12 லட்சத்திற்கு வீட்டுமனை வாங்கி இடத்தில் வீடு கட்டி வந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான இடம் என்று அரசாங்கம் எடுத்துக்கொண்டதால் சீனிவாசன் அரசுக்கு சொந்தமான இடத்தை போலியாக ஆவணம் தயார் செய்து 12 லட்சத்திற்கு விற்பனை செய்ததால் தற்போது 60 லட்சம் செலவு செய்து வீடு கட்டி அதனை வருவாய்த்துறையினர் இடித்து தரைமட்டமாக்கிய சம்பவத்தால் வெங்கடேசன் மற்றும் வினோத்குமார் ஆகிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார். திருவண்ணாமலை காங்கிரஸ் விவசாய அணி செயலாளர் சீனிவாசன் என்பவர் வீட்டுமனை பிரிவு மற்றும் ரியல் எஸ்டேட் வீடு வாங்குதல் மற்றும் விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜே நகர் பகுதியில் உள்ள வெங்கடேசன் மற்றும் வினோத்குமார் ஆகிய இருவரும் வீடு கட்டி குடியிருப்பதற்கு வீட்டுமனை 12 லட்சத்திற்கு வாங்கி அந்த மனையில் வீடு கட்டி முடிவடையும் நிலையில் அரசாங்கத்திற்கு சொந்தமான இடம் என்பதால் கடந்த மாதம் வீட்டை இடித்து தரமட்டமாக்கி உள்ளனர். சீனிவாசன் இடம் இருந்து இந்த இடத்தை வாங்கும் போது இந்த இடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சரி பட்டா மற்றும் பெயர் மாற்றம் செய்ய நானே முன்னின்று செய்து தருகிறேன் என்று கூறியதால் இந்த இடத்தை வாங்கினேன். தற்போது இடம் அரசாங்கத்திற்கு சொந்தமான இடம் என்பதால் அரசாங்கம் எடுத்துக்கொண்டதை சீனிவாசன் இடம் கூறிய போதும் இந்த இடத்தை நான் விற்பனை செய்ததோடு எனது வேலை முடிந்துவிட்டது என்றும் மேற்படி இந்த இடம் சம்பந்தமாக என்னை நீங்கள் யாரும் தொந்தரவு செய்தால் உங்களை கொலை செய்து விடுவேன் என்றும் மிகவும் அசிங்கமான வார்த்தைகளால் தகாத வார்த்தைகளால் பேசி திட்டி திருப்பி அனுப்பியுள்ளார். பின்னர் ஆத்திரம் அடைந்த வெங்கடேசன் மற்றும் வினோத்குமார் இந்த இடம் அரசாங்க இடம் என்று எனக்கும் தெரியாது. காங்கிரஸ் விவசாய அணி செயலாளர் சீனிவாசன் தங்களிடம் இருந்து வாங்கிய இடம் அரசாங்கம் எடுத்துக்கொண்டதால் எனக்கு மாற்று இடம் அதற்கு தகுந்த பணமாவது வழங்குமாறு பலமுறை அவரை அணுகி கேட்டதற்கும் திரும்பவும் கொலை செய்து விடுவேன், ஒழுங்காக சென்று விடு என்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த இடத்தை சீனிவாசனிடம் இருந்து 12 லட்சத்துக்கு இடம் வாங்கி தற்போது 60 லட்சம் செலவு செய்து வீடு கட்டினேன். இந்த இடத்தில் கட்டிய வீடு தற்சமயம் அரசாங்கம் இடம். என்னை ஏமாற்றி புறம்போக்கு இடத்தை போலி ஆவணம் தயாரித்து ஏமாற்றிய சீனிவாசன் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து என்னுடைய பணத்தை மீட்டு தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை அளித்துள்ளார். மேலும் நீ யாரிடம் சென்று முறையிட்டாலும் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் நான் எத்தனை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட மந்திரி பார்த்திருக்கிறேன், என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று கொலை மிரட்டல் விடுகிறார். சீனிவாசன் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து என்னுடைய பணத்தை மீட்டு தருமாறு கேட்டுக்கொண்டார். தீப மலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தி.